அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் தினமும் காலையில் எழுந்ததும் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக முருகப்பெருமான் அதை அத்தனையும் தீர்த்து உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லதை நடத்தி கொடுப்பார். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் சரி, அது திருமணத்தில் தடைகள் இருந்தாலும் சரி, செவ்வாய் தோஷம் மற்ற தோஷங்கள்னால ஏற்படக்கூடிய திருமண தடைகளாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனைகளாக இருக்கா, தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மாறி மாறி கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கா, வாழ்க்கையில் தடைகளுக்கு மேலே தடைகள் வருதா, உங்களுக்கு ஒரு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லையா, வியாபாரம் சரியாக இல்லையா, இந்த மாதிரி கடன் பிரச்சனைகளால் நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, இந்த மாதிரி எப்படிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தடைகள் இருந்தாலும் சரி, அது அத்தனையும் போக்க வல்லவர் முருகப்பெருமான். வினை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்ம கிட்ட நெருங்கினாலும் சரி, அது வந்த வழியே ஓடிவிடுமா முருகப்பெருமானை நம்ம வணங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா. அதனால எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நம்ம முருகப்பெருமானை வழிபடுறோமோ அந்த அளவுக்கு முருகப்பெருமான் நமக்கு நிச்சயமாக பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் புரிவார். அதனால நீங்கள் எதுக்குமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் இது அத்தனையும் எனக்கு நிறைவேற்றி கொடுப்பார், என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவார், எனக்கு கேட்ட வரத்தை நிச்சயம் கொடுக்கத்தான் போகிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும், ஒரு ஸ்லோகம் சொல்றதா இருக்கட்டும், பூஜைகள் செய்யறதா இருக்கட்டும், நீங்க எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோட அதை நீங்க வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் மேல பலன் கிடைக்குங்க. அதனால நீங்க நம்பிக்கை என்னைக்குமே கைவிடாமல் அந்த நம்பிக்கையோட நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அதற்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கும். என்ன சிறிது காலம் தாமதம் ஆகலாமே தவிர மற்றபடி நம்ம நம்பிக்கையோடு ஒரு செயலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பலன் பன்மடங்காக நமக்கு கிடைக்கும். தினமும் நீங்கள் காலையில் எழுந்ததும் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் நின்றுட்டு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டுங்க. உங்களுடைய கோரிக்கையை தினமுமே அவர்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை தினமுமே நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கள். அதோடு சேர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி நீங்கள் உதிரிப்பூக்கள் இருந்தால் உதிரிப்பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்யலாம், இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாகவே சொல்லலாம். சரிங்க, இப்போ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓம் சரவண பவாய நமக. நான் இன்னொரு முறையும் சொல்கிறேன். ஓம் சரவண பவாய நமக. நீங்கள் மற்ற நாட்களில் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, முருகருக்கு முக்கியமான உகந்த நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. 5வது நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானை நல்லா வேண்டிட்டு நீங்கள் இதை சொல்லுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கேற்றி சொல்கிறது இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும். அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சொல்ல முடிகிறவங்க தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைத்துட்டு இந்த வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம அதை செய்யும்போது அதற்கு இன்னும் கூடுதலான பலன் கிடைக்கும். சீக்கிரமாக நம்மளுடைய கோரிக்கை நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.